பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலையில் என் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? அவர் நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து சோதரம் சோதரம். அப்பா இயேசுவே, இந்த புதிய நாள் எங்களுக்கு தந்திருக்கிறீர், ஜீவனை கொடுத்திருக்கிறீர், சகாயம் பண்ணியிருக்கிறீர். ஓ நன்றி. முது கரம் எங்கள் மேல் இருப்பதுக்கு நன்றி. ஆமென். நான் உம்மை துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஏனென்னு சொன்னால் என் ஜீவன் நீர், என் ஆயுசு நாட்கள் நீர், என்னுடைய வெற்றி நீர், என்னுடைய சுகம் நீர், என்னுடைய ஆஸ்தி நீர். ஓ ரீபா ஷன்னா ரூலா தூரி மக்கா பாபா. தேங்க்யூ லார்ட். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இத்தனை பேர் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை போல யாரும் இல்லைப்பா, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீ அற்புதங்களை செய்கிறவர், நீர் மாத்திரம் துதிக்கு பாத்திர. ஒன்றும் இல்லாத இடத்துல தேவனே காரியங்களை ஜெயமாக மாற்றுகிறவர். ஓ நன்றி 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 நன்றி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ லார்ட். உங்க கிருபைக்கு நன்றி நன்றி. எங்களை நடத்துங்கப்பா. சத்திய வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களை பலப்படுத்தட்டும், உறுதிப்படுத்தட்டும். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஆமென். இயேசுவே, இந்த ஜெப நேரத்தில் உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உமது கரம் எங்களுக்கு வேண்டும், உமது வழி நடத்துதல் எங்களுக்கு வேண்டும். எங்களை நடத்துங்கப்பா. ஆமென் ஆமென். தேவ மக்களே, இந்த காலை வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அத்தியாயம் 11 வசனம். Isaiah chapter 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். The Lord will guide you always. Amen. கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர். அவர் பாதி வழியில உன்னையும் என்னையும் விட்டுட்டு போக மாட்டார். அவருக்கு விட்டு கொடுக்க தெரியாது, அவருக்கு மறக்கவும் தெரியாது. இது உண்மை. கர்த்தர் நித்தமும் நடத்துவார்னு சொன்னா அது நீங்க கொஞ்சம் அப்படியே எண்ணத்துல கிரகிக்கணும். பாருங்க எப்படி கிரகிக்கணும். அது ஒருவேளை வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அங்கேயும் கர்த்தர் நடத்துவார், அங்கேயும் கர்த்தருடைய கரம் இருக்கும். அது ஒருவேளை அக்னியாக இருக்கலாம், அக்னி மேலேயும் நடத்துவார், வெந்து போக மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை தண்ணீர்களுக்குள்ளே நடத்துவார், அங்கேயும் அவருடைய கரம் இருக்கும். நம்ம கரம் எதெல்லாம் இழந்து போனதோ அவருடைய கரம் நமக்கு செய்து கொடுக்கும். ஆகவேதான் இந்த வசனம் இப்படியாக வருது, நித்தமும் உன்னை நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேர் கடல் மேலே இருக்கிறேன், எப்போ அந்த அலை என்னை விழுங்கணும்னு தெரியல. அக்னி மேலே இருக்கிறேன், எப்போ நான் வெந்து போவேன்னு தெரில. சிங்க கெபிக்குள்ளே இருக்கிறது போல இருக்குது. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் பிஸ்னஸில் இன்னும் வளர்ச்சியை பார்க்க முடியல, இன்னும் துவங்க முடியல. வேலையில் உபத்திரமும், எனக்கு வர வேண்டிய நன்மையை அநேகர் தட்டி கழிக்கிறாங்க, அதை பிடுங்கி எடுக்கிறார்கள், அபகரிக்கிறார்கள். ஊழியத்தில் இன்னும் விருத்தி அடையலை, குடும்பத்தில் இன்னும் மேன்மையை பார்க்க முடியல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னும்
ஒரு எழுப்புதலை பார்க்க முடியல, சபைக்குள்ள எழுப்புதலை பார்க்க முடியல, குடும்பத்துக்குள்ள எழுப்புதலை பார்க்க முடியலன்னு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார், நித்தமும் நம்மை நடத்துவார். 3 காரியத்தை பார்த்து முடிப்போம். காரியம் டிவைன் கைடன்ஸ். கர்த்தர் நித்தம் நடத்துவார்ன்றதுல அர்த்தம் என்னன்னா, ஆதாரம் என்னன்னா, த டிவைன் கைடன்ஸ். கர்த்தர் தெய்வீக விதமாய் நம்மளை வழி நடத்துவார். தெய்வீக வழி நடத்துதல் உங்களுக்கு இருக்கு. The Lord will guide you continually. தெய்வீக வழி நடத்துறதுனா ஏதோ அப்போதைக்கு நின்று பிரேக் டவுன் ஆகி திரும்பி என்னைக்கோ ஒரு நாள் ஸ்டார்ட் அப்பா இல்லை, கண்டினியூவாக நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்தோம் பிரதர், அப்படியே நின்று போயிருக்கு. இல்லை, என் தேவனுடைய கரம் கண்டினியூவாக நடக்கும். நின்று போதுன்னா ஆரம்பிக்கும், நின்று கிடக்கிறதுனா இயேசுவின் நாமத்தினாலே ஆரம்பிக்கப்படும். திருமண காரியம் நின்று போயிருக்கா? ஓ தேங்க்யூ ஜீசஸ், அது ஆரம்பிக்கப்படும். 2வது டிவைன் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஒரு தெய்வீக திருப்தி உண்டாகும். கர்த்தர் நடத்துறதுக்கும் மனுஷன் நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷன் நடத்துறதும் உலகம் ஆஃபர் பண்றதுல நீ திருப்தியை பார்க்க முடியாது, ஆனா கர்த்தர் நடத்துறதுல பார்க்க முடியும். அது எப்படி வருது? சாட்டிஸ்ஃபை யுவர் சோல் இன் ட்ரவுட். என் ஆத்துமா திருப்தியாகப்படுமா? எந்த மாதிரி சூழ்நிலை? இந்த ட்ரவுட்ன்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு அது எதை காமிக்குதுன்னா, ரெப்ரசன்ட் ட்ரை சீசன். ஒரு காஞ்சி போன காலங்கள், வறட்சியான காலங்கள், ஒன்றுமே இல்லாத காலம், அதுக்கு தான் ட்ரவுட். எதில் நம்ம காய்ந்து போயிருக்கிறோம், எதில் சோர்ந்து போயிருக்கிறோம்? ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். அநேருக்கு பண பற்றாக்குறை. இது இருந்தால் நான் செஞ்சிருவேன் பிரதர், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இது இருந்தால் திருமணம் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும், இது இருந்ததுன்னா முன்னேறுவதற்கு ஏதுவாக இருக்கும், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கும், ஊழியம் செய்ய முடியல, இந்த தேவை இருக்குதே, ஊழியத்துக்கு இடம் வேணுமே. என் கர்த்தர் ஆதாரம், திருப்திப்படுத்துகிற தேவன். 2வது, இந்த திருப்திப்படுத்துகிற தேவன்ல 2வது பாயிண்ட், ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் நம்மளை செழிப்பாய், அந்த காய்ந்து போதனை எடுத்துருவாரு, செழிப்பை கொடுப்பாரு. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நிறைய பேர் காஞ்சி போயிருக்கிறாங்க, துதிக்க கூட முடியல பாருங்க. பிரதர் நல்ல ஆராதனை, ஆனால் என்னால் வாய் திறந்து துதிக்க முடியல, கர்த்தரை சோத்திரிக்க முடியல. ஏன்னா அந்த ட்ரைனஸ், இயேசுவின் நாமத்தினால அந்த ட்ரைனஸ் ஸ்பிரிட்டை துரத்தெடுக்கிறேன். இப்பொழுதே கடவுளுடைய கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தட்டும். ஆமென். 3வது, எமோஷனல் பெயின். சில பேர் அப்படியே அந்த பெயின், எமோஷன், ஐயோ இவங்க என்னை விட்டு விலகிட்டாங்க, என்னை விட்டு கொடுத்துட்டாங்க, இந்த ஆதாரம் என்னை விட்டு போயிடுச்சு, இது எனக்கு கை கொடுக்கும்னு நினைச்சேன், இது என்னை விட்டு போயிடுச்சு. எமோஷனல் பெயின். யார் என்னை விட்டு விலகினாலும் இவங்க விளங்க மாட்டாங்கன்னு நினச்சேன், எனக்கு ரைட் ஹேண்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, எமோஷனல் பெயின் இருக்கா? கர்த்தர் என்ன பண்ணுவார்? தெய்வீக திருப்தியை தருவார். 3வது, கடைசி, டிவைன் சப்ளை. தெய்வீகத்தின் கரத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் வரும். டிவைன் சப்ளை. லைக் அ வாட்டர் கார்டன். ஒரு பெரிய தோட்டத்தில் ஒரு வாட்டர் கார்டன் இருந்துச்சுன்னா அந்த தோட்டம் செழிப்பாக இருக்கணும், 100% உண்மை. அதுபோல் இந்த வாட்டர் கார்டனை போல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆதாரமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பற்றாக்குறைக்கு வாய்ப்பே கிடையாது. சப்ளை, டிவைன் சப்ளை. ஐ எம் நாட் லேக் எனிதிங் அப்படின்னு தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்வார். அதுபோல் எந்த விஷயத்திலும் நம்ம இழந்து போக மாட்டோம். கடவுளுடைய கரம் நம்ம கூட இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.